திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3. இரவு காவலும் பகல் காவலும் நகர்ப்புறத்து ரோந்தும் இடையராது செய்யப்பட வேண்டும். எவர் மீது சந்தேகம் வந்தாலும் தடுத்து நிறுத்தி விசாரிக்கப்பட வேண்டும் என்பது நம் படை வீரர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அதற்கு உண்டான பயிற்சியையும் தர வேண்டும். ஏன் பிரம்மராயர் முன்னரே செய்யவில்லை என்று யாரும் கேட்க வேண்டாம். இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜேந்திரா உனக்கு தெரியுமோ? நீ இங்கு இருந்திருந்தால் செய்திருப்பாயா? கொட்டடியில் வீரர்களை அடைத்து வைப்பது போல் அல்ல இது. கொட்டடியில் வீரர்களை வைத்துவிட்டு திசைக்கு 8 வீரர்களை வைத்தால் போதுமானது. இங்கே அப்படி செய்ய முடியாது. அவர்கள் மனம் ஒருமைப்பட்டு இங்கே வேலை செய்தால்தான் இந்த கோயிலை கட்ட முடியும். 7 பனை உயரம், 4 பனை உயரத்துக்கு கல் மேலே போய் அந்த கல் தவறி விழுந்தால் என்ன ஆகும்? தவறி விழட்டும் என்று ஒருவன் கல் தூக்கி போனால் நம்முடைய கதி என்ன? அவன் மேலிருக்க நாம் கீழிருக்க எந்த நிமிடமும் அவன் கொலைவெறி மிகுந்த கல்லை புரட்டி விட்டு விடலாம். ஒரு முழம் சதுரமுள்ள ஒரு கல் 4 பனை உயரத்திலிருந்து கீழே விழுந்தால் அது யானையாக இருந்தாலும் விழுந்த சனத்திலேயே மரணமடைந்துவிடும். அப்பொழுது மனிதனின் கதி என்ன? எனவே சவுக்கால் அடித்தோ கெட்ட வார்த்தைகளை சொல்லியோ அவர்களை வேலை வாங்கிவிட முடியாது. அன்பால் இணைத்து இது உன்னுடைய வேலை, உன்னுடைய பணி, சிவனுடைய காரியம் என்று சொல்லித்தான் கல் தூக்கி வைக்க முடியும். அவன் கல் தூக்குகின்ற பொழுது நானும் தோள் கொடுத்தால்தான் அவன் சந்தோஷமடைவான். பிரம்மராயரும் மூவேந்த வேளாளரும் அருள்மொழியும் இந்த வாக்கியத்திற்கு சூழ் கொட்டினார்கள். எனவே சட்டென்று பிரம்மராயரை குறை சொல்லாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயமே நமக்கு மெல்ல மெல்ல பிடிபட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆரம்பித்து விட்டேனே தவிர இதற்கு என்னவெல்லாம் இடைஞ்சல் வரும் என்று என்னாலும் அனுமானிக்க முடியாது. இடைஞ்சல்கள் வர வர நாம் அதை வேறறுத்து நகர்ந்து போக வேண்டியதுதான். யானை விழுந்து விட்டது, என்ன செய்வது? அதை தோள் கொடுத்து தூக்கி வெளியே கொண்டு வந்து போட்டு அதை கட்டி இழுத்து கொண்டு போய் அந்த கொடும் காட்சியை ஊர் மக்கள் பார்க்க வேண்டுமா? அதனால்தான் மண்ணை எடுத்து யானை அங்கேயே அடக்கம் செய்யட்டும் என்று விட்டு விட்டேன். ஆக தேவரடியார்கள் சிலரை தவிர, சிற்பிகள் சிலரை தவிர வேறு யாரும் யானை இருந்ததை பார்க்கவில்லை. ஒரு யானை இருந்து போய் தரதரவென்று இழுத்து போகப்பட்டதை எவரும் பார்க்கவில்லை. அதுதானே அச்சான்யம். விழுந்து செத்தது அல்லவே. மறுபடியும் பிரம்மராயர் சூழ் கொட்டினார். சக்கரவர்த்தியினுடைய சிந்தனையும் செயலும் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றன என்று நின்று வியந்தார். ராஜேந்திர சோழனுக்கும் அது புரிந்தது. தந்தையை நோக்கி கை கூப்பினார். நானும் ஒரு க்ஷணம் என்னவென்று தெரியாமல் பயந்தேன். ஆனால் சிறிது நேரம் பொறுத்துத்தான் நீங்கள் செய்ததுதான் சரி என்பதை எனக்கு புரிந்தது. மறுபடியும் எது செய்திருந்தாலும் அது வேறு விதமாகத்தான் போயிருக்கும். ரசக்குறைவாகத்தான் ஆகியிருக்கும். அந்த இடத்தில் விழுந்த நேரத்தில் அன்று இரவு புதைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது என்ன, 10 அடி தள்ளி கோபுரம் வரும், அவ்வளவுதானே. ராஜேந்திரர் தந்தையை பாராட்டினார். சக்கரவர்த்தி அவருக்கு அருகே வந்து அவரை கட்டி தழுவிக்கொண்டார். இதுதானடா புரிந்து கொள்ளுதல். இந்த புரிந்து கொள்ளுதல் நம்மிடையே வந்துவிட்டால் போதும், இந்த வேலை நிச்சயமாக முடிந்துவிடும். இதை புரிந்து கொள்ளுதல் இல்லாததால் தான் நாம் முரண்டுபட்டு கொண்டே இருக்கின்றோம். நமது முரண் நம் வேலைக்கு முதல் எதிரி. இந்த வேலையில் ஏதேனும் குறை வந்தால் அதற்கு வேறு எவரும் காரணமில்லை. இதோ நம் சபையிலே இருக்கின்ற நாம் தான் காரணம். நீங்கள் எனக்கு அந்நியமாக போனாலொழிய, நீங்கள் என் முதுகில் குத்தினாலொழிய, நீங்கள் என்னை வஞ்சித்தாலொழிய நான் இந்த வேலையிலிருந்து ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன். சபையே பதறி எழுந்தது. சக்கரவர்த்தி அவர்களே, என்ன பேசுகிறீர்கள்? மூவேந்த வேளா பதறி எழுந்தார். அவருடைய குரல் உடைந்து அழுகி பிறந்தது. வயதான காரணத்தால் உடம்பும் தள்ளாடியது. அவருடைய தள்ளாட்டத்தை நிறுத்திய சக்கரவர்த்தி அவர் உடம்பை பிடித்து கொண்டார். மற்றவர்கள் நெருங்கி வந்தனர். உங்கள் பேச்சுக்கு ஒரு மறைவுரை வேண்டாமா? நீங்கள் முதுகில் குத்துவதும் உங்களை வஞ்சிப்பதும் எப்படி நாங்கள் செய்வோம்? என்னையா இது? பழுவேட்டரையர் கோபமாக கத்தினார். நீங்கள் யாரை நினைத்து பேசுகிறீர்கள்? இளவரசர் சீறினார். நான் உங்களுக்கு எதிராக பேசிவிட்டேன் என்பதால், நீங்கள் செய்த ஒரு காரியத்தை நான் மறுத்தேன் என்பதால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் இருக்கின்றீர்களா? என்னை நினைத்துத்தானே உங்களுக்கு இந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றன. ராஜேந்திர சோழர் கைவீசி பேச அவரை மெல்ல அருள்மொழி அடக்கினான். அதிகம் பேசாதே என்று சைகையால் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் இருந்து பிரம்மராயர் தனித்து வெளியே எழுந்து போனார். தூணை பிடித்து கொண்டு கீழே இருந்த முட்டத்தை வேடிக்கை பார்த்தார். அங்கிருந்து திரும்பினார். சக்கரவர்த்தி அவர்களே,
எனக்கு ஓய்வு கொடுத்து விடுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக நான் உங்களிடம் பிரம்மராயாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக நான் உங்களிடம் சேனாதிபதியாக இல்லை. இந்த வார்த்தையை கேட்பதற்காக நான் மும்முடி சோழ பிரம்மராயன் என்று பட்டம் பெறவில்லை. உங்களுக்கு உங்கள் அதிகாரிகளின் மீது நம்பிக்கை வரவில்லை என்றால் அது நாங்கள் செய்த பாவம், எங்கள் வேலையில் உள்ள பிசகு. இந்த வார்த்தைகளை நீங்கள் இறைத்ததன் நோக்கம் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இது கொடுத்த வலி மகத்தானதாக இருக்கிறது. உங்கள் முதுகில் குத்துவது என்ற ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக வார்த்தையாக்கி சொல்லுகிறீர்களே, என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் கொஞ்சரமல்ல பெருந்தச்சன் மட்டும் இந்த வார்த்தைக்கு அதிர்ந்து விடவில்லை. சபை ஏன் தவறாக நினைத்து கொள்ளுகிறது என்றும் அவனுக்கு புரியவில்லை. இந்த வேலை நிற்குமாயின் அதற்கு காரணம் என்ன என்று ஒரு வார்த்தை சொன்னாரே தவிர அதன் பொருட்டும் இந்த வேலை நிற்காது என்று தானே நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒருபொழுதும் எந்த தவறும் செய்ய போவதில்லை, ஒரு எதிர்ப்பும் காட்டப் போவதில்லை. நீங்கள் துணையாக இருக்க இந்த வேலை நிச்சயம் நடைபெறும் என்பதை வேறு விதமாக சக்கரவர்த்தி அவர்கள் சொல்கிறாரே தவிர உங்களை யாரும் துரோகி என்று சொல்லிவிடவில்லை. எனவே கோபமாக பேசுவதை தயவுசெய்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். இளவரசர் பதற வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்லுகிற ஒரு உண்மையை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நிற்காத ஐயா, இந்த வேலை நிற்காது. இந்த வேலை நிற்குமாயின் இந்த சபை காரணம், அவ்வளவுதானே. இதில் ஏன் இத்தனை கோபப்படுகிறீர்கள்? வார்த்தைகளை வேறு விதமாக புரிந்து கொண்டு ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? குஞ்சரமல்லர் சொல்வதுதான் சரி. சக்கரவர்த்தி அவர் பேசியதை உடனடியாக ஆமோதித்தார். ஆனால் பழுவேட்டரையர் மட்டும் அதை ஏற்கவில்லை. நீங்கள் என் முதுகில் குத்தினாலொழிய என்று சக்கரவர்த்தியார் பேசியது எங்களை நோகச் செய்துவிட்டது. பரம்பரையாக சோழ தேசத்திற்கு வேலை செய்த என் குலத்தையே இழிவுபடுத்தியது போல இருக்கிறது. இது வெகு அதிகம் பழுவேட்டரையரே. அருள்மொழி மிருதுவான குரலில் அவரை சமாதானப்படுத்தினான். சக்கரவர்த்தி கை கூப்பினார். மன்னித்து கொள்ளுங்கள், இந்த சபை என் உயிரானது. இந்த சபையிலேனில் சக்கரவர்த்தியாக நான் நிற்கவே முடியாது. ராஜராஜனின் வளர்ச்சிக்கும் நீங்களல்லவா, வேறு யாரும் காரணமல்ல. நீங்கள் மட்டுமா? இன்னும் வல்லவரையர் வந்தியத்தேவர், என் தமக்கையார் குந்தவையார், என் மருமகன் விமலாதித்தன் என்று பல பேர் காரணமாக இருக்கின்றார்கள். குஞ்சரமல்லன் சொன்னது போல் இதை இறைப்பணி என்று கூறுகின்றோம். இது ஒரு நாளும் நிற்காது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லவே நான் விரும்புகின்றேன். சபை அமைதியாகியது. மெல்ல பஞ்சவன்மாதேவி உள்ளே நகர்ந்தாள். சாப்பிட வரலாமே, சாப்பிட்டு கொண்டே பேசலாமே. அந்த மௌனத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாள். ஆம், அதுதான் நல்லது. சக்கரவர்த்தி எழுந்திருக்க எல்லோரும் எழுந்தனர். பட்டமகிழ்ச்சி உள்ளே வேகமாக வந்தாள். கைத்தட்டினாள். அதிகாரிச்சிகள் விரைவானார்கள். பெரிய பாத்திரம் கொண்டு வந்து அந்த இடத்திற்கே சொம்பு நீர் கொண்டு வந்து கையை வழியே நீட்டச் சொல்லி கை கழுவச் சொன்னார்கள். முதல் மாடியிலிருந்து ஒவ்வொருவரும் கை நீட்ட பெண்கள் நீர் ஊற்றினார்கள். சுவையான வெள்ளப்புட்டு விதவிதமான பருப்புகள் போட்டு வறுத்தது பாத்திரத்தில் வைக்கப்பட்டது. பிரம்மராயர் மட்டும் சொம்பு ஜலத்தை எடுத்துக்கொண்டு அந்த முற்றத்தின் முனைக்கு போய் கை கால் கழுவி கொண்டார். துணியை ஈரமாக்கி முகத்தை துடைத்து கொண்டார். சிறிது நேரம் கிழக்கு பார்த்து மாத்தியானம் சொன்னார். சூரியனை விரல்களுக்கு நடுவே வைத்து பார்த்தார். 3 உளுந்து அளவிற்கு நீர் குடித்தார். பிறகு மெல்ல காயத்ரி ஜபம் சொல்லியபடியே உள்ளே நுழைந்தார். மற்றவர்கள் அமர்ந்திருக்க பிரம்மராயர் கடைசியாக வந்து அமர்ந்ததும் அனைவருக்கும் பிட்டு தொன்னை எடுத்து கொண்டார்கள். உணவு பரிமாறப்பட்டது. சக்கரவர்த்தி அருகே சமமாக ராஜேந்திரருக்கு ஆசனம் போடப்பட்டது. அதற்கு அருகே பழுவேட்டரையரும், சக்கரவர்த்தியின் இன்னொரு பக்கம் பிரம்மராயரும், பிரம்மரா பக்கத்தில் மூவேந்த வேளாளரும் இருக்க அருள்மொழி கடைசி எல்லையில் அமர்ந்து கொண்டான். அருள்மொழிக்கு நேரெதிரே நித்த வினோத பெருந்தச்சனும் இருந்தான். குஞ்சரமல்லர் அருள்மொழியின் எதிர்ப்பக்கம் 4 ஆசனங்கள் தள்ளி அரசருக்கு எதிரே அமர்ந்திருந்தார். வெள்ளப்பட்டை முகர்ந்து பார்த்து, ஆகா, பசுனை பிரமாதமாக இருக்கிறது என்று பாதி வெள்ளப்பட்டை வாயில் கவிழ்த்து கொண்டார். குஞ்சரமல்லருக்கு பசி போலும். பஞ்சவன்மாதேவி அருகே வந்து இன்னும் வெள்ளைப்பட்டை தொன்னையில் இட்டாள். ஆமம்மா, எப்பொழுது பேசி முடிப்பார்கள் என்று காத்து கிடந்தேன். அதனால் தானா நல்ல பிள்ளையாகி சக்கரவர்த்தியை ஆதரித்தீர்? பிரம்மராயர் உறக்கச் சொல்ல அங்கு உள்ளவர்கள் எல்லோரும் வாய்விட்டு சிரித்தனர். உணவு சாப்பிடும் வரை மௌனமாகவே இருந்தார்கள். சாதம்பும் குழம்பும் அவரைக்காய் பொரியலும் முருங்கைக்காய் கூட்டும் எலுமிச்சம்பழ ரசமும் பரிமாறப்பட்டன. மோர் வேண்டாம் என்று குஞ்சரமல்லன் சொல்ல, தயிர் வேண்டுமென்று பிரம்மராயர் கேட்க பணிப்பெண்கள் 4 பக்கமும் ஓடி ஆடினர். மெல்ல அனைவரும் படிகளின் வழியே இறங்கி
கீழே அரச சபைக்கு போனார்கள். பொதுமக்கள் வரக்கூடாத, அதே சமயம் அதிகாரிகள் வந்து உட்கார்கிற இடங்களாக அது இருந்தது. நான் ஏன் கோயில் கட்டுகிறேன் என்று உங்களில் யாரும் கேட்கவே இல்லை. அங்கங்கே வேறு எவரோடோ குறைப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களே தவிர என்னிடம் நேரடியாய் அதிகாரிகள் யாரும் முறைப்பு காட்டியதில்லை. ராஜேந்திரன் இதை புரிந்து கொள்ளாமல் பேசியிருக்கின்றான். எனவே அடிப்படையாய் நான் கோயில் கட்ட ஆசைப்படுகிற விஷயம் பற்றி உங்களோடு மனம் திறந்து பேச விரும்புகின்றேன். உத்தம சோழனை ஆண்டு கொள்ளட்டும் என்று விலகி இருந்து மக்களோடு மக்களாக பழகி வந்திருந்த காலகட்டம் சம்பியன் மாதேவியும் உத்தம சோழனும் சோழ தேசத்தின் எல்லா பக்கங்களுக்கும் நகர்ந்து தங்களை பெருமிதமாக காட்டிக்கொண்ட நேரம் அது. பிரம்மராயர்களாக ரவிதாசனும் பரமேஸ்வரனும் ஆளுமையில் இருந்த காலம். திருவிடைமருதூர் கோயிலை புதுப்பிக்கின்றேன் என்று சொல்லி உத்தம சோழன் அங்கு மகாலிங்கம் நிறுவியிருக்கிறேன் என்று எனக்கு தகவல் சொன்னான். ஒருமுறை நேரே சந்தித்த பொழுது நீங்கள் வந்து பார்க்க வேண்டும், என் தாயார் ஆசீர்வாதத்தால் நான் அற்புதமான கலைக்கோயில்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமை பொங்க சொன்னான். எனக்கு அவனுடைய பேச்சு அலுப்பாக இருந்தது. மகாலிங்கம் என்றால் என்னவென்று கேட்டேன். மிகப்பெரிய லிங்கம் என்று சொன்னான். எவ்வளவு பெரியது என்று கேட்டபொழுது நேரே வந்து பார்த்து கொள்ளுங்களேன் என்று இருமாப்பாக சொல்லிவிட்டு போனான். நானும் மிகப்பெரிய உயரமாக ஒரு லிங்கம் கட்டப்போகின்றேன் போலிருக்கிறது என்று எண்ணினேன். ஆனால் திருவிடைமதுருக்கு வந்து அவன் செப்பரேட்ட கோவிலை பார்த்து உள்ளே போய் மகாலிங்கத்தை பார்த்து அது நான் நினைத்த அளவுக்கு பெரிதாக இல்லை. அது எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. அடே, இதையா மகாலிங்கம் என்று சொல்கிறாய்? இது மகாலிங்கமாக இருப்பதற்கு உயரம் அகலம் அல்ல. இது அற்புதமான சேத்திரம், ஈசனுடைய குடியிருப்பு இருக்கின்ற இடம். இது புரியாமல் மிகப்பெரிய கோவில் மிகப்பெரிய கோயில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று மனதுக்குள் மருகினேன். அந்த கோயிலை விட்டு வெளியே வருகின்ற நேரம் எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நீ கோவிலை கட்டுவதென்றால் எவ்வளவு பெரிய கோயில் கட்டுவாய் என்று வினவினேன். மிகப்பெரிய லிங்கம், மிகப்பெரிய விமானம் என்று அப்பொழுதுதான் தோன்றியது. மிகப்பெரிய என்றால் என்ன, ஒரு மலையின் உயரத்திற்கு என்று தோன்றியது. அப்பொழுது லிங்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று இன்னொரு கேள்வி எழுந்தது. எனக்குள்ளேயே நான் ஒரு அளவு வைத்து கொண்டேன். 4 ஆள் உலயத்திற்கு, அதாவது 1.5 கோல் உயரத்திற்கு ஒரு லிங்கம் எழுப்பப்பட வேண்டும் என்று தோன்றியது. அதற்கு அபிஷேகம் செய்தால் எப்படி இருக்கும்? அதை மாலை சுற்றி வணங்கினால் எப்படி இருக்கும்? அதன் மீது உயரமிருந்து பல பெண்கள் பூச்செறிந்து கீழிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனைகள் ஓட ஆரம்பித்தன. எப்பொழுதோ காஞ்சியில் நான் பார்த்த கைலாசநாதர் கோயில் உருவமும் மனதில் தோன்றியது. கோவிலை நான் ஆற்றங்கரை மணல் மேட்டின் மீது வரைந்தேன். அப்பொழுது என் தங்கை குந்தவியும் இருந்தாள், என் தமக்கை குந்தவியும் இருந்தாள். இது என்ன கோவில் என்று கேட்டாள். நான் கட்டப்போகும் கோவில் என்று சொன்னேன். அப்படியா, அதன் உயரம் என்ன என்று வினவினாள். நான் என்னுடைய சுண்டு விரலால் 2 புள்ளிகளை குத்தி இதுதான் வந்தியத்தேவர், இதுதான் குந்தவை என்று பதில் சொல்லேன். அடே அப்பா, இது 7 படை உயரமுள்ள கோயிலாக இருக்கும் போலிருக்கிறதே என்று என் தமக்கையார்தான் வாய்விட்டு சொன்னார்கள். அன்றிலிருந்து மனதுக்குள் 7 படை உயரமுள்ள கோவில் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. ஏன் கோவில் கட்டிக்கொள்ள வேண்டும்? என்னை கொண்டாடி கொள்வதற்காகவா? என் வலிமையை காட்டவா? இரவா புகழ் பெறுவதற்கா? சந்திரசூரர் உள்ளவரையும் இருப்பதற்கா? இதெல்லாம் என் கையில் இல்லை. இறைவன் மிகப்பெரியவன் என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திறந்த வெளியில் மிக உயரமான விமானம் எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த பிரம்மாண்டம் என்று சொல்வதற்காக, பாமர மக்கள் மனதில் பதிவதற்காக தனக்கு ஒரு கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்று தோன்றியது. காலம் காலமாக இந்த எண்ணம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டடத்தை செங்கல் தளியாக செய்யாமல் கற்றளியாக செய்ய வேண்டும் என்றும் தோன்றியது. கருங்கல்லுக்கு என்ன செய்வது என்று தமக்கை கேட்டாள். அப்பொழுதே நான் குஞ்சரமல்ல பெருந்தச்சரையும் சந்திக்க நேர்ந்தது. இறைவன் வகுத்த விதி. குஞ்சரமல்லருக்கு அப்பொழுது பெருந்தச்சர் என்றெல்லாம் பெயர் கிடையாது. உத்தம சோழர் காலத்தில் அவருக்கு திருவிடைந்தூர் கோயிலை செப்பனிடும் வேலையெல்லாம் கிடைக்கவில்லை. மாறாக அங்கு போய் இவராக சில வேலைகளை செய்து வந்தார். குஞ்சரமல்லருடைய சீடன் நித்திய வினோத பெருந்தச்சன் அப்பொழுது 16 வயது பையன். எலிகளை பிடிக்கும் பொறிகளை செய்து வைத்திருந்தான். வெயில் பட்டதும் இந்த பொம்மை நடமாடும் என்று மூங்கில் பொம்மை செய்து வந்து கொண்டிருந்தான்.
எப்படி என்று பரிசோதித்தல். மெல்லிய தேன்மெழுகு அங்கு இருந்தது. தேன்மெழுகு வெயிலில் கரைந்ததும் உள்ளுக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் நகர்ந்து பொம்மை ஆடத் துவங்கியது. அதை வைத்துக்கொண்டு கிராம மக்களிடம் கதைகள் பேசி வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தான் குஞ்சரமல்லன். அவனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். கூரிய அறிவும் நல்ல ஞாபக சக்தி உடையவனான அந்த நித்த வினோத பெருந்தச்சன் நார்த்தை மலையிலிருந்து கல் கொண்டு வரலாம் என்று சொன்னதும் அவன்தான். குஞ்சரமல்ல பெருந்தச்சர் மறுத்து திருவக்கரை கற்கள் என்று சொன்ன பொழுது, திருவக்கரை கற்கள் நமக்கு தேவையில்லை. தேவையெனில் சிற்பங்கள் செய்வதற்கு அங்கிருந்து கற்களை எடுத்து கொண்டு வரலாம். ஆனால் அடித்தள கற்களுக்கு அவ்வளவு தொலைவு போக வேண்டியதில்லை. நடுவே ஆறுகள் இருக்கின்றன. ஆறுகள் எப்பொழுதும் குறுக்கிடாத நல்ல பாதையுள்ள நாரத்த மலையிலிருந்து கற்களை திருவல்லம் வழியாக தஞ்சைக்கு கொண்டு வந்து விடலாம் என்று அவன் சொல்ல குஞ்சரமல்லர் ஒப்புக்கொண்டார். என்னுடைய வந்தியத்தேவர் சேர்த்து கொள்ள நாங்களும் நாரத்தை மலையை நோக்கி புறப்பட்டோம். நாரத்தை மலையில் உள்ள கரும் குன்றுகளை பார்த்தவுடன் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கனவு அதிகம் வளர்ந்தது. அதே சமயம் என் தமையன் ஆதித்த கரிகாலன் இறந்தது என் மனதில் அரித்து கொண்டே இருந்தது. பஞ்சவன்மாதேவியை சந்தித்த பொழுது ஆதித்த கரிகாலனை யார் கொன்றிருப்பார்கள் என்கின்ற ஒரு விஷயம் மெல்ல வெளிப்பட்டது. என் வேண்டுகோளுக்கிணக்க பஞ்சவன்மாதேவி இன்னும் அதிகமான விவரங்களை சேகரித்து வந்து கொடுத்தாள். ஆதித்த கரிகாலனை கொன்றது உத்தம சோழரிடம் பிரம்மராயர்களாக பதவியேற்ற சேனாதிபதிகளாக பணிபுரிகின்ற ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு நான் உத்தம சோழனிடமும் செம்பியன் மாதேவியிடமும் இந்த விவரத்தை சொல்ல உத்தம சோழன் நடுங்கி போனான். தானாக பதவி விலகினான். ஆனாலும் என் ஆத்திரம் அடங்கவில்லை. ஆயுதமின்றி இருந்த என் தமையனை வெட்டி கொன்ற அந்த சண்டாளர்களை வெட்டி கொள்ளாமல் இருக்க நான் விருப்பப்படவில்லை.